கொரோனா சமயத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயமே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனா இந்த விஷயத்தை நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான டோரேமான் முன்னாடி பிரெடிக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்னா டோரேமான்ல இன்னும் அட்வான்ஸாவே ஆன்லைன் கிளாஸ கவனிக்கிறத காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம டோரேமானோட இந்த ப்ரெடிக்ஷனை பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளோட சின்ன வயசு கார்ட்டூனான ஜானி பிராவோ பண்ண ஒரு பயங்கரமான ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனையும் பார்க்க போறோம். அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர பால் வால்கரோட மரணம் எதிர்பாராம நடந்ததுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதோட ப்ரெடிக்ஷனை ஏற்கனவே முன்னாடியே ஒரு கார்ட்டூன் பண்ணி வச்சிருக்குது. சோ இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ் பண்ண ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கார்ட்டூன் லவர்ஸ் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்த அவங்களோட குழந்தைகளும் வளர்ந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் இன்னைக்கு இருந்து டாம் அண்ட் ஜெரி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ண 80 வருஷம் பழமையான ஒரு கார்ட்டூனா இருக்குது. ஆனா இந்த டாம் அண்ட் ஜெரி பூனை எலியோட சண்டை காமெடி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபியூச்சரை காட்டுற ஒரு கார்ட்டூனா வந்திருக்குது. டாம் அண்ட் ஜெரில இந்த ஒரு எபிசோட கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த எபிசோட டாமோட எலிய பிடிக்கிறதுக்கான வேலை போகிறது மட்டும் இல்லாம ஜெரியோட உயிரும் போகிறதுல இருந்து தப்பிக்கும். அதுக்கான காரணம் தான் மெக்கானோங்கிற இந்த ரோபோட் பூனை. அன்னைக்கு இதை ஒரு எலக்ட்ரிக்கல் கேட்டா டாம் அண்ட் ஜெரியில காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு அதே போலவே ஏஐ ரோபோட் என்கிற பெயர்ல ஒரு ரோபோட் வந்துட்டு இந்த ரோபோட்ல நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறையவே ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாக்குறதுக்கு கேமரா, எந்த ஒரு விஷயத்தையும் உணர்றதுக்கு வைப்ரேஷன் சென்சார் அண்ட் உயிரினங்கள்ட்ட இந்த ரியல் டைம் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல செயல்படுமா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா டாம் அண்ட் ஜெரியில காட்டப்பட்ட இந்த ரோபோட்டை இப்போ உண்மையாவே உருவாக்கிட்டாங்க. நம்பர் 2 டோரேமான். 21st செஞ்சுரியில 22nd செஞ்சுரியோட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா நோபிதாவா தான் இருக்கும். ஏன்னா நோபிதா டோரேமானோட 22nd செஞ்சுரி கேஜெட்களை எவ்வளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு யூஸ் பண்ணிருக்கான். அண்ட் இந்த டோரேமான்ல டோரேமானோட டைம் டிராவல், நோபிதாவோட சோம்பேறிதனம், சிசுகாவோட குளிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், ஜியானோட பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் சுனியோட நரி போல தந்திரம் இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனா டைம்ல டோரேமான் இன்னொரு விஷயத்துக்காக சோஷியல் மீடியாக்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருந்தது. அதாவது டோரேமான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்தது. ஏன்னா இப்போ கொரோனா டைம்ல தான் குழந்தைங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயத்தை அட்டெண்ட் பண்ணாங்க. ஆனா 1991ல வந்த எபிசோட்ல இதுல நோபிதா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றத பார்க்க முடியும். டோரேமான்ல இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை முதல்ல பண்ணது ஜியானோ சுனியோவும் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் நோபிதா கிட்ட ஃபியூச்சர்ல போர்ட்டபிள் டிவி இருக்கும், இந்த போர்ட்டபிள் டிவி மூலமா நம்ம ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் சிசுகா குளிச்சுக்கிட்டே, ஜியான் கிரவுண்ட்ல தூங்கிக்கிட்டே அண்ட் சுனியோ வீட்ல ரிலாக்ஸா உட்கார்ந்து காஃபி குடிச்சுக்கிட்டே ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறதையும் இதுல காட்டப்பட்டிருக்கும். அண்ட் ஃபைனலி நோபிதா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகாம படுத்த இடத்துல இருந்து ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கலாம் சொல்லி அந்த எபிசோட்ல பேசிப்பாங்க. இந்த மாதிரி 1991ல காட்டப்பட்டது இன்னைக்கு உண்மையாகி இருக்குது. நம்பர் 3 டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி. பார்க்கிறதுக்கு தான் சின்ன பையன் பண்றதெல்லாம் பெரிய வேலை. அண்ட் ஒயிட் கோட் வித் கர்லியர், அது வேற யாரும் இல்ல, நம்ம டெக்ஸ்டர் தான். டெக்ஸ்டரோட அம்மா அப்பாக்கு அவங்களோட பையனோட அல்மாரிக்கு பின்னாடி ஒரு லேபே இருக்குதுன்னு சொல்லி இன்னும் தெரியவே தெரியாது. அண்ட் முக்கியமா அந்த லேப்ல டெக்ஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்கறது, டெக்ஸ்டரோட கமெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்றது, ஈவன் மனிதர்களை போலவே கான்வர்சேஷன் பண்ற ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, அலெக்சா மாதிரியானதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த வாய்ஸ் ஆக்டிவேட்டர் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இன்னைக்கு நிறையவரோட லைஃபையும் ஈஸி ஆகிட்டு இருக்குது. அது நம்ம மோடுக்கு ஏத்தாப்புல நமக்கு பிடிச்ச பாட்டை பிளே பண்றதா இருந்தாலும் சரி, அண்ட் வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் இது எல்லாத்தையுமே பண்ணுது. ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம்னா சிரி 2010, கூகுள் அசிஸ்டன்ஸ் 2012 அண்ட் அலெக்சா 2014ல வந்தது. ஆனா டெக்ஸ்டர் 1996ல தொடங்கி 2003ல அதை முடிக்கவும் செஞ்சுட்டாங்க. அதாவது அப்பவே அலெக்சா, சிரி மாதிரியான டெக்னாலஜி டெக்ஸ்டர்ல இருக்குது. நம்பர் 4 ஜானி பிராவோ. எப்பவும் தன்னோட முடிய சீவிக்கிட்டு கருப்பு கலர் டி-ஷர்ட்டை போட்டுட்டு அண்ட் கணக்கே இல்லாம பொண்ணுங்கட்ட அடி வாங்கின அந்த பர்சன் யாரு சொல்லுங்க பாப்பா? ஆஃப் கோர்ஸ் ஜானி பிராவோ தான். அதாவது இந்த மாதிரி இருக்கிறது ஜானி பிராவோ தவிர வேற யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா எப்பவுமே சும்மா வெகுளிதனமா இருக்கிற இந்த கார்ட்டூன் ஒரு முறை ஒரு ஃபியூச்சரையும் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு, அதாவது அமெரிக்கால 9/11 அட்டாக் நடக்கிறதுக்கு 5 மாசம் முன்னாடியே ஜானி பிராவோல இந்த மாதிரி கமிங் சூன் சொல்லி ஒரு ஹிண்ட கொடுத்துட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த இல்ல காட்டியும் நமக்கு அதுல ஜானியோட வெகுளிதனம் தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த 9/11ஓட ஹிண்ட ஜானி பிராவோ மட்டும் இல்லாம சிம்ப்சன்ஸும் தந்திருந்தது. ஆனா அதோட ப்ரொடியூசர் அதை பத்தி கேட்டப்ப அவர் இதை சும்மா ஒரு காமெடியா தான் போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த சிம்ப்சன்ஸ் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம சிம்ப்சன்ஸோட ஒரு எபிசோட்ல நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியோட உளவு பாக்குறதோட ஒரு ரகசியத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துற மாதிரியான எபிசோட் மட்டும் இல்லாம ஒரு மூவியும் இருக்குது. வெல் இத பத்தி பேசணும், நான் சிம்ப்சன்ஸை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும். சோ வாங்க அடுத்த கார்ட்டூனுக்கு போலாம். நம்பர் 5 ஃபேமிலி காய். இன்னையில இருந்து 10 வருஷம் 1 மாசம் முன்னாடி எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் வெளிவந்தது. அதுதான் நிறையவரோட ஃபேவரட் ஆக்டரான பால் வால்கரோட மரணம். Paul Walker, who began acting as a child, then starring in the Fast and Furious films, dying in a car.
இது காரணம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பால் வால்கரோட மிச்ச ரோலையும் பால் வால்கரோட பிரதர் அண்ட் சிஜிஐயோட உதவியால தான் பண்ணி முடிச்சாங்க. ஆனா பால் வால்கரோட இந்த மரணத்தை எதிர்பாராம நடந்த ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது ஃபேமிலி காய் என்கிற ஒரு கார்ட்டூன் ஏற்கனவே சொல்லிட்டு. ஏன்னா பால் வால்கர் இறந்து போன அதே வாரம் ஃபேமிலி காயோட ஒரு எபிசோட் வந்திருந்தது. அந்த எபிசோட்ல பிரைன் அண்ட் ஸ்டீவி ரோட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்து ஒரு வண்டி வந்து பிரைனை இடிச்சு தூக்கிட்டு போயிரும். அண்ட் இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா பால் வால்கரோட பெயர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லயும் பிரைன் தான். வெல், ஆனா இந்த கார்ட்டூன்ல நடந்த மரணத்துக்கும் பால் வால்கருக்கு நடந்த மரணத்துக்கும் பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாட்டியும் ஃபேமிலி காய் குவாரண்டைன் மாதிரியான ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனையும் அப்பவே பண்ணிட்டு அதுவும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா வேக்சின் போடலன்னா முழு ஊரும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. Your town is under quarantine. Until further notice, no one may enter. இந்த மாதிரி ஃபேமிலி கையில காட்டப்பட்ட இந்த ரெண்டு சம்பவங்களுமே உண்மையை ஆச்சரியப்படுத்துற ஒண்ணுன்னு தான் சொல்லியாகணும். நம்பர் 6 ஜெட்சன். நீங்க இன்டர்நெட்ல இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான சிட்டியோட இமேஜ் அண்ட் வீடியோஸ பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு 2024 வந்தும் இதுல ஏதாவது உண்மையா நடந்திருக்குதான்னு கேட்டா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா ஜெட்சன் கார்ட்டூனோட அடிப்படையில பார்த்தோம்னா 2060க்குள்ள இதெல்லாம் உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார்ட்டூன்ல மாடர்ன் பில்டிங், பறக்கிற கார்கள் அண்ட் குழந்தைங்களுக்கு ஜெட் பேக், வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்கார ரோபோட்கள், இந்த மாதிரி நிறையவே அட்வான்ஸான விஷயங்களை 1962ல வந்த கார்ட்டூன்லயே காட்டிட்டாங்க. 1962ல உள்ள கார்ட்டூனால இவ்வளவு அட்வான்ஸான விஷயங்களை எப்படி காட்ட முடியும்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல அந்த கார்ட்டூன்ல காட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உண்மையாவே நம்மளோட ரியல் உலகத்துல இருக்குது. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஜெட்சனோட ரோசி ரோபோட்டை எடுத்துக்கிட்டோம்னா வீட்டை சொந்தம் பண்ணி கிளீனா வச்சுக்கிற மாதிரியான ரோபோட் இன்னைக்கு நிறையவரோட வீட்டுல ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஜெட்சன்ல காட்டப்பட்ட ஃபுட் பிரிண்டரோட கண்டுபிடிப்பும் இன்னைக்கு உண்மையாகிட்டு. இது மட்டும் இல்லாம ஜெட்சன்ல வீடியோ கால் மாதிரியான டெக்னாலஜியும் காட்டப்பட்டிருக்கும். அந்த வீடியோ கால் மூலமா தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற யாரோட முகத்தையும் பார்த்து பேச முடியுது. நம்பர் 7 டிராகன் பால் ஜி. இந்த லேடி கண்ணுல மாட்டி இருக்கிற இந்த டிவைஸை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா டிராகன் பால் ஜி பார்த்தவங்களுக்கு எங்கேயோ பார்த்தது போல இருக்கதான் செய்யும். டிராகன் பால் ஜில நம்ம இந்த டிவைஸை ஸ்கவுட்டர் என்கிற பெயர்ல பார்த்தோம். அண்ட் இந்த டிவைஸை வெஜிடா மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு சில கேரக்டர்ஸ் அதுல போட்டிருப்பாங்க. இந்த ஸ்கவுட்டர் யாரோட பவர், லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிரும். ஆனா இந்த கூகுள் கிளாஸஸ்ல டிராகன் பால் ஜில இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இல்ல. ஆனா டிராகன் பால் ஜில உள்ள ஸ்கவுட்டர் போலவே இதுல நிறையவே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இந்த கூகுள் கிளாஸஸ் மூலமாவே கால் பேசுறது, வீடியோ எடுக்கிறது, டைம் பார்க்கிறது, ஜிபிஎஸ் யூஸ் பண்றது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அதுல பண்ணலாம். ஆனா மேபி இப்போ டிராகன் பால் ஜில உள்ள இந்த டெக்னாலஜிக்கு கிட்ட வர நம்ம போயிட்டோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல அது நமக்கு பார்க்கிறது கிடைக்கலாம். நம்பர் 8 இன்ஸ்பெக்டர் கேஜெட். தன்னோட உடம்புல பலவிதமான கேஜெட்களை ஒளிச்சு வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அதுதான் இன்ஸ்பெக்டர் கேஜெட். 1983ல வந்த இந்த இன்ஸ்பெக்டர் கேஜெட்ல உள்ள டெக்னாலஜியை பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் கேஜெட் கார்ட்டூனை பேஸா வச்சு வீடியோ கேம்ஸ் அண்ட் மூவிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த நேரத்தோட இன்ஸ்பெக்டர் கேஜெட் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு கார்ட்டூனா இருந்தது. ஆனா வெறும் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் பார்க்கப்பட்ட இந்த கார்ட்டூன் என்டர்டைன்மெண்ட்க்கு மேல இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய மாடர்ன் டெக்னாலஜிகள் ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் கேஜெட்லயே காட்டப்பட்டாச்சு. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்டர் கேஜெட்ல காட்டப்பட்ட இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சை எடுத்துக்கலாம். அந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படியே பாக்குறதுக்கு இன்னைக்கு உள்ள அதே ஸ்மார்ட் வாட்ச் போலவே தான் இருக்குது. அண்ட் ஈவன் அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கூகுள் சர்ச் அண்ட் கூகுள் மேப் மாதிரியான டெக்னாலஜிகளும் காட்டப்பட்டிருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்பெக்டர் கேஜெட் கார்ட்டூன் முடிஞ்ச ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கூகுள் கம்பெனியும் ஓபன் ஆச்சு. ஒருவேளை கூகுளோட ஐடியாவை இன்ஸ்பெக்டர் கேஜெட்ல இருந்து எடுத்திருப்பாங்களோ யாருக்கு தெரியும். அண்ட் ஈவன் இந்த இன்ஸ்பெக்டர் கேஜெட்ல அப்பவே கேமரா, வைஃபை, ட்ரோன் மாதிரியான டெக்னாலஜிகளும் இருக்குது. இப்போ 2015ல இன்ஸ்பெக்டர் கேஜெட் 2.0 சொல்லியும் இதோட புது எபிசோட்ஸும் வந்துட்டு இருக்குது. சோ இப்போ அதுல காட்டப்படுற கேஜெட்கள் மேபி ஃபியூச்சர்ல நம்ம மத்தியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை.